அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் சிறுகதை ஒன்றை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு தர விரும்புறேன். எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் இயற்பெயர் சரஸ்வதி சூரியநாராயண். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் தம் இளம் வயதை கழித்ததாலோ என்னவோ அவரின் தமிழ் ஆர்வம் மிகுந்தே இருந்தது. தற்பொழுது கோயம்புத்தூர் வாசியான நமது எழுத்தாளர் சரசா சூரி என்ற பெயரில் 4 வருடங்களுக்கு மேலாக சிறுகதைகளை எழுதி வருகிறார். தந்தை ஒரு மருத்துவர், தாய் கதை சொல்வதிலும் கர்நாடக சங்கீதத்திலும் புலமை மிக்கவர். பெரிய குடும்பத்தில் பிறந்ததால் உறவுகளின் பெருமையை அறிந்தவர் நமது எழுத்தாளர். சிறு வயதிலேயே 4 சகோதரிகளுடன் இணைந்து ஜாங்கிரி என்னும் கையெழுத்து பிரதியை நடத்தி வந்தவர். நுண்ணுயிரியலில் முதுகலை பட்டம் பெற்று சில காலம் சிறப்பு தேவை வேண்டும் குழந்தைகளுடன் பணியாற்றியதை வாழ்வில் தனக்கு கிடைத்த வரமாக கருதுகிறார். தன்னுடைய கதைகளில் வரும் கதாபாத்திரங்களை கூட இழிவுபடுத்தும் வகையிலோ அல்லது புண்படுத்தும் வகையிலோ சித்தரிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர். எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் 10 சிறுகதை தொகுப்புகள் அமேசான் கிண்டலிலும் பல சிறுகதைகள் இணையத்திலும் வெளியாகி உள்ளன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை அழகர்சாமி, பாலாமணி மற்றும் சிலர், பொன்னியின் செல்வி, கொலுசுதான் பேசுமா, சதுரத்துக்குள் வட்டம், கங்கையின் புனிதம் போன்றவை. நமது ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலில் எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் 3வது கதையை பதிவேற்றம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கதையின் பெயர் அம்மா வரமாட்டாள். வாங்க நண்பர்களே, கதை கேட்க போகலாம். அம்மா வரமாட்டாள். உனக்கு பிடிச்ச நெய் பாயசம் இன்னும் ஒரு கரண்டி போட்டுக்கப்பா. மயிலிறகால் வருடும் குரல், இத்தனை வருஷமாய் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல். நிமிர்ந்து பார்த்த கோகுல் அதிர்ச்சியில் உறைந்தான். அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்னால் விரலை வாயில் வைத்து செய்கை காட்டினாள். அம்மா மாறவே இல்லை. அதே பொறுமை, அடக்கம். அம்மா, நீங்க இங்க, உங்களை எப்படி? கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் கதை கதையாய் கூறியது. அம்மா! கோகுல் பள்ளி விட்டதும் ஓடி வந்து அம்மாவை கட்டிக்கொண்டான். சீக்கிரம் வா, சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச நெய் பாயாசம். ஹையா! அம்மானா அம்மாதான். அன்று கோகுலின் பிறந்த நாள். நெய் பாயாசம் தவறாமல் இருக்கும். பாயாசம் முழுசும் அவனே காலி பண்ணி விடுவான் போல இருந்தது. அம்மா, எப்படி இவ்ளோ நல்லா சமைக்கிறீங்க? என் கூட படிக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படிடா உங்க அம்மா எது செஞ்சாலும் இவ்ளோ ருசியா இருக்குன்னு. அதுவா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது நம்ம அவங்களையே நினைச்சுக்கிட்டு சமைக்கிறோமா, அதனால ருசியா தானே இருக்கும். அப்போ நீ என்ன நினைச்சுக்கிட்டே சமைச்சியா? அவனை அப்படியே கட்டி கொண்டாள். பாலாமணிக்கு சரியாக 8 மாச குழந்தை வயிற்றில். 22 வயசுதான். ஆபீஸுக்கு போன சுகுமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்தது போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிந்துதான். லாரியும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதின. பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த பிறகுதான் மற்ற பசங்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இருப்பது புரிய வந்தது கோகுலுக்கு. பாலாமணி எதையோ சொல்லி மழுப்பவில்லை. 5 வயசு சிறுவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு, கோகுல், அப்பா இல்லைன்னு நினைச்சு வருத்தமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீ அம்மாவோட பத்திரமா இருக்க, பொறுப்பு கூட, அவ்வளவுதான். உன்ன மாதிரி இருக்கிற மத்த பசங்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா வாழ இப்போதுல இருந்தே பழகிக்கோ. பாலாமணி பள்ளிக்கூடம் விட்டு வருவதற்குள் பாதி வீட்டு வேலையை முடித்து விடுவான் கோகுல். அம்மாவும் பையனும் கடைக்கு போய்விட்டு வரும்போது 2 பேருக்கும் அன்றைக்கு நடந்த சமாச்சாரம் முழுவதும் தெரிந்திருக்கும். அம்மா, அநேகமா இந்த வருஷம் பள்ளிக்கூடத்திலேயே சிறந்த மாணவன் விருது எனக்கு தானே பேசிக்கிறாங்க. கோகுல் இப்பொழுது ஒரு பெரிய மருந்து கம்பெனியின் நிர்வாக மேலாளர். சனிக்கிழமை எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்து விடுவான். அம்மா கையால் பருப்புருண்டை மோர்குழம்பும் சேப்பங்கிழங்கு ரோஸ்டும். அம்மா, பிளீஸ், இனிமே தனியா இருக்க கூடாது. பெரிய வீடு பார்த்திருக்க, நிம்மதியா என்னோட வந்துடுங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். பாலாமணி கோகுலுடன் நிம்மதியாகத்தான் இருந்தாள். நந்தினி வரும் வரை. நந்தினி கோகுல் ஆபீஸில் தர நிர்ணய பிரிவின் ஆராய்ச்சியாளராக நுழைந்தவள். இன்றைக்கு அந்த கிளைக்கே மேலதிகாரி. நிறுவனத்தின் வெற்றிக்கு அவளுக்கும் முக்கிய பங்குண்டு. கோகுல் மனதில் இடம் பிடித்து விட்டாள். அடிக்கடி வீட்டுக்கு வருவாள்.
கோகுலுடன் தான் நிறைய பேசிக் கொண்டிருப்பாள். பாலாமணியுடன் அதிகம் பேச மாட்டாள். எப்படி இருக்கீங்க ஆண்டி என்று ஒற்றை வரியில் முடித்துக் கொள்வாள். பாலாமணியும் அதற்கு மேல் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, நான் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. பாலாமணி எதிர்பார்த்த ஒன்றுதானே. மகன் எப்பொழுதுமே யோசித்துதான் முடிவெடுப்பான் என்ற நம்பிக்கை. கோகுல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நந்தினியிடம் கேட்டுக்கொண்டான். அம்மா கடைசி வரை நம்மளோட தான் இருப்பாங்க, அதுக்கு சம்மதம்னா எனக்கு வேற எந்த வேண்டுகோளும் இல்லை. ஆரம்பம் முதலே நந்தினி கொஞ்சம் தள்ளியே இருந்தாள். நிறுவனத்தின் சட்டப்படி இனிமேல் சேர்ந்து வேலை பார்க்க முடியாத நிலையில் நந்தினி சொந்தமாய் தர நிர்ணய பரிசோதனை நிலையம் தொடங்க தீர்மானித்தாள். 2 பேரும் அதில் ரொம்பவே மும்முரமாக இருந்ததால் வீட்டு பொறுப்பு முழுவதும் பாலாமணியை பார்த்து கொண்டாள். இருவருக்கும் பரிமாறி விட்டுத்தான் சாப்பிடுவாள். மா, ரவா தோசையும் வெங்காய சட்னியும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இல்ல நந்தினி? அம்மா, உன்ன மாதிரி நெய் பாயாசம் பண்ண இனிமேல் ஒருத்தர் பொறக்கணும். நந்தினி, இன்னொரு டம்ளர் எடுத்துக்கோ. நந்தினி வாயே திறக்க மாட்டாள். சாப்பிடும் நேரம் தவிர கோகுலுடன் முன்பு மாதிரி மனம் விட்டு பேச முடியாமல் போனது முதலில் சிறிது மன வருத்தம் தான். ஆனாலும் இது ஆரம்பத்தில் எல்லா அம்மாக்களுக்குமே ஏற்படும் கசப்பான அனுபவம் என்று மனதை தேற்றிக் கொள்வாள். நந்தினி கெட்டிக்காரி, வார்த்தைகளை வீணாக்க மாட்டாள். அடுத்த காய் நகர்த்துவது பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். ஆண்டி, இந்த வயசுல எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பரிமாறிக்கிட்டு, நீங்களும் சேர்ந்து உட்காருங்க. ஆமாமா, நந்தினி சொல்றது சரிதானே, கூட உட்காருங்கம்மா. பேச்சை வேற பக்கம் திருப்பி கோகுல் அம்மாவிடம் அதிகம் பேச விடாமல் பார்த்து கொண்டாள். கொஞ்ச நாளில் வேண்டுமென்றே சாப்பிட வருவதற்கு நேரமாக்கினாள். ஆண்டி, எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நேரத்துல சாப்பிடணும், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சாப்பிட்டுட்டு தூங்க போங்க. நிறைய நாள் சாப்பிட பிடிக்காமல் பாலை மட்டும் குடித்து விட்டு தூங்க போவாள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங், வெளியே போறோம், கோகுல் என்ன கொஞ்சம் பைக்ல இறக்கி விட்டுட்டு போறியா என்று ஏதோ சொல்லிவிட்டு கோகுலுடன் அவசரமாய் கிளம்பி விடுவாள் நந்தினி. இரவில் சாப்பிடும் போதுதான் அவனுடன் பேச முடியும். இப்போது அதுவும் இல்லாமல் போகவே சனி ஞாயிற்றுக்காக ஏங்க ஆரம்பித்தாள் பாலாமணி. ஒரு நாள் மதியம் 3 மணி இருக்கும். அழைப்பு மணி சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் பாலாமணி. 50 வயது இருக்கும். ஒரு அம்மாள் கையில் பையுடன் நின்றிருந்தாள். வணக்கம்மா, என் பேரு கோமதி. இங்க வீட்டோட சமையலுக்கு ஒரு ஆள் வேணும்னு. சமையலுக்கா? இங்கேயா? இருக்காதே, விலாசத்தை நல்லா பாருங்க. இது மேடம் நந்தினி வீடு தானே? நீங்க தானே பாலாமணி? ஆமாம்மா, நந்தினி மேடம் தான் வர சொன்னாங்க, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியா, சரி உட்காருமா. பாலாமணிக்கு முதன்முறையாக நந்தினி மேல் கோபம் வந்தது. தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? ஒரு வாய் காப்பி இருந்தா நல்லா இருக்கும். சிரமம் இல்லைனா. பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப நடக்க வேண்டியது இருந்தது. சூடான காஃபியும் ஒரு தட்டில் நேற்று பண்ணின முறுக்கையும் கொண்டு வந்து வைத்தாள். பாலாமணிக்கு மனசு பாரமாய் இருந்தது. வெயிட் பண்ணுங்கம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் விட்டாள். 6 மணி ஆகிவிட்டது நந்தினி வருவதற்கு. நுழைந்ததுமே கோமதியை பார்த்தாள். நீங்க போன வாரம் போன்ல பேசுனீங்களே, குக்கு. கோமதி, ஓ வாங்கம்மா, வீடு கண்டுபிடிக்க கஷ்டமில்லையே. பாலாமணிக்கு கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. இந்த 5 வருஷத்துல ஒரு நாளாவது அம்மா என்று தன்னை கூப்பிட மாட்டாளா என்று எத்தனை தடவை ஏங்கி இருப்பாள். போன வாரம் தீர்மானம் செய்தவள் தன்னிடம் ஏன் சொல்லவில்லை? எதற்காக இப்போது சமையலுக்கு ஆள்? கோகுலுக்கு இந்த விஷயம் தெரியுமா? விடையில்லா எத்தனையோ கேள்விகளுடன் இதுவும் சேர்ந்து கொண்டது. நந்தினி கோமதியிடம் என்னென்னவோ குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். ஆண்டி, இவங்க கோமதி. இனிமே நீங்க கிச்சன் பக்கமே போக வேண்டாம். மெனு கூட நான் தயார் பண்ணி கொடுத்துடுவேன். நம்ம ருசி பார்க்கணும் கூட அவசியம் இல்ல. இவங்க சமையல் பத்தி 3 பேர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. 2 நாளும் கோமதி சமையல் தான். குற்றம் சொல்ல முடியாது. ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா இருந்து பழக்கம் இல்லை. எப்பவோ அரைக்குறையாய் நிறுத்தி வைத்திருந்த மேசை விரிப்பை எடுத்து வைத்து தைத்து கொண்டு எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பித்தாள் பாலாமணி. அம்மா, குரல் கேட்டு நிமிர்ந்தாள். கோகுலும் நந்தினியும். அம்மா, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நீங்க பாட்டியாக போறீங்க. நந்தினி போன வாரம் தான் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா. ஆமா அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாலாமணி இருவரையும் அணைத்து கொண்டாள். ரொம்ப சந்தோஷமா. அவளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. அன்று கோகுலின் பிறந்த நாள். கோமதி வந்தப்புறம் முதல் முறையாக சமையலறைக்குள் நுழைந்தாள் பாலாமணி. கோமதி, இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள்.
என்னோட நெய் பாயாசம்னா அவனுக்கு உயிர். அதை மட்டும் நான் பண்ணிடுறேன். பால் இருக்கா இல்ல வாங்கணுமா? நந்தினி அம்மா நேத்தே சொல்லிட்டாங்க. காலையில எழுந்து முதல் வேலையா அதை செஞ்சு வச்சுட்டேன். சாமிக்கு நெய்வேத்தியம் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பாக்குறீங்களா? உங்க பாயாசம் மாதிரி வராது. அதற்கு மேல் கிச்சனில் நிற்க முடியவில்லை. நேரே அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டு அழுதாள். அதுதான் முதலும் கடைசியுமாய் பாலாமணி அழுதது. கோகுல் தன்னை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்ட மாதிரி ஒரு தூணல். அறையை விட்டு வெளியே வரவில்லை. அம்மா! கோகுல் தான் கதவை தட்டினான். அம்மா வாங்க, சாப்பிடலாம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பிறந்த நாளைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிட வேண்டாமா? ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள். கோகுல், இந்தா உனக்கு பிடிச்ச பால் பாயசம், ஆரம்பி. ஒரு கப்பில் பாயசத்தை விட்டு கொடுத்தாள் நந்தினி. அம்மா, உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நெய் பாயசம் தானே? அத அத்தை பண்ணல, கோமதி அம்மாவே பண்ணிட்டாங்க. பாயருக்கே கொண்டு போன பாயசத்தை குடிக்கவில்லை. முதல் முறையாக கோகுல் கோவப்பட்டு அப்போதுதான் பார்த்தாள். என்ன, கோமதி அம்மாவா? அம்மா, உன் கையால செஞ்ச பாயசத்துக்காக எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏமா, மறந்துட்டீங்களா? எதை மறந்தேன்? உன்னையா? உன் பிறந்த நாளையா? அல்லது நெய் பாயசம் உனக்கு பிடிக்கும் என்பதையா? பாலாமணி வாய் வரை வந்த வார்த்தைகளை முழுங்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவளாகிவிட்டாள். ஏன் கோகுல், கோமதி அம்மா நல்லா தானே சமைக்கிறாங்க, குடிச்சு பார்த்தா தானே தெரியும். நீ ஆனாலும் ஒருதலை பட்சமா இருக்க. ஒரு சின்ன விஷயத்த பேசு பண்ணாத. இது ஒரு அற்ப விஷயம். பிறந்த நாள் அதுவுமா உன் மூட ஏன் கெடுத்துக்கிற? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோ நந்தினி. உனக்கு வேணா இது அற்ப விஷயமா தோணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் பாயாசம் இல்ல. எங்க அம்மாவோட அன்பு முழுசும் கொட்டி கிடைக்கிற அமுதம். அற்புதம்னு ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம் இல்ல. 2வது, என் மூட நீ தான் ஸ்பாயில் பண்ணிட்ட. இந்த பாயாசத்தை அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். கோகுல் அன்றைக்கு பாயாசம் குடிக்காமலேயே எழுந்து விட்டான். கல்யாணமாகி இத்தனை நாளில் 2 பேருக்கும் மன வருத்தம் ஏற்பட தான் காரணமாகி விட்டதை நினைத்து பாலாமணி நொறுங்கி போனாள். அதுவும் அவன் பிறந்த நாளும் அதுவுமாய். திடீரென்று குருவாயூரப்பன் கண் முன் வந்தான். குழந்தை கோகுலுக்கு கோவிலில் சாதம் ஊட்டியது இன்னும் கண்ணுக்குள் அப்படியே இருந்தது. இப்போதெல்லாம் நந்தினி சுவாதீனமாக கிச்சனுக்குள் நுழைந்து, மாமி, இன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ணிடுங்க. சாம்பார் காரம் தூக்கலா இருக்கட்டும். போன வாரம் செஞ்சீங்களே வத்த குழம்பு, ருசி இன்னும் நாக்கிலேயே இருக்கு. கோகுலுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதை செஞ்சிடுங்க. இதுபோல் கோமதியிடம் சொல்லிவிட்டு பாலாமணியை திரும்பி கூட பார்க்காமல் போவது ரொம்ப சகஜமாய் போனது. பாலாமணிக்கு குருவாரப்பனை உடனே பார்க்க வேண்டும் போல ஆசை வந்து விட்டது. அம்மா, இப்போ என்ன திடீர்னு குருவாயூர்? இப்போ இல்லப்பா, ரொம்ப நாள் ஆசை. வீட்டுல ஒரு குட்டி பாப்பா வந்துட்ட உடனே அந்த குட்டி கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடுச்சு. 10 நாள் பொறுத்துக்கேம்மா. ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். தனியா எல்லாம் போக வேண்டாம். குருவாயூருக்கு துணை எல்லாம் எதுக்குப்பா? இங்க ஏத்தி விட்டா சுசிலா வந்து கூப்பிட்டுப்பா. நாளைக்கு கிளம்புறேன், ஒரு வாரத்துல வந்துடுவேன். இப்போதெல்லாம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை குருவாயூருக்கு போவது வாடிக்கையானது. மனசு லேசாயிக்கொண்டே வருவது கண்கூடாக தெரிந்தது. நந்தினிக்கு 7வது மாசம். இன்னும் 1 மாசத்தில் அம்மா வீட்டுக்கு போய்விடுவாள். முடிந்தால் கோமதிக்கும் 1 மாசம் விடுப்பு கொடுத்து விட்டு கோகுலுக்கு மனசார சமைத்து போட வேண்டும். நினைப்பே இனித்தது. தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் பாலாமணி. அத்த, அடுத்த மாசம் அப்பா அம்மா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருக்காங்க. எப்படியோ 4 மாசம் அங்க இருக்க வேண்டியது வரும். கோகுலுக்கும் ஜெர்மனில 3 மாசம் ப்ராஜெக்ட் இருக்கு. நான் போனதுமே அவனும் கிளம்பணும். கோமதி உங்களுக்கு துணையாக இருப்பா. ஆனா அவளுக்கும் 1 மாசம் லீவு வேணுமா? அதான் என்ன பண்றதுன்னு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் அடிக்கடி குருவாயூர் போறீங்க. உங்க ஃப்ரெண்டு சுஷிலா வீட்டுல 1 மாசம் தங்கிடுங்க. மாமி ஊருக்கு போயிட்டு வந்துடட்டும். எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமாக விடை கிடைத்து விட்டது. பாலாமணி ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டாள். பாலாமணி வீட்டை விட்டு வந்து சரியாக 6 மாசம் ஆகி இருந்தது. நந்தினியையும் கோகுலையும் நிஜமான சந்தோஷத்துடன் தான் வழி அனுப்பி வைத்தாள். பாஸ்புக், செக் புக் மற்றும் தனது முக்கியமான உடைமைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டாள். பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை. 20 வயதில் வயிற்றில் 8 மாத குழந்தையுடன் வாழ்க்கையில் தன்னந்தனியே போராட தூங்கியவளுக்கு தன்னம்பிக்கைக்கும் குறைவே இல்லை. மாமி, நான் கிளம்புறேன், நீங்களும் ஊருக்கு போயிட்டு வாங்க. கோகுல், நந்தினி அப்புறம் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. சுசிலா அட்ரஸ் இதுல இருக்கு. ஏதாவது முக்கிய செய்தி இருந்தா மட்டும் கூப்பிடுங்க. என்னம்மா, நீங்க தான் குழந்தை பிறக்கும் போது இங்க இருப்பீங்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? பாலாமணி ஒன்றுமே பேசவில்லை. 1 வாரம் குருவாயூரப்பனுடன் இருந்தாள்.
சுசிலாவுக்கு எல்லாமே தெரியும். சுசிலா, நான் கொஞ்ச நாள் ரிஷிகேஷம் ஆசிரமத்துல தங்கி இருக்கலாம்னு யோசிக்கிறேன். 1 மாசத்துல திரும்பாட்டா நிச்சயம் என் பையன் ரொம்ப கவலைப்படுவான். உன்னைத்தான் உடனே கான்டாக்ட் பண்ணுவான். நான் வர கொஞ்ச நாள் ஆகும்னு மட்டும் சொல்லு. தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் நான் இருக்கும் இடத்த மட்டும் சொல்லிடாத. அவள் நினைத்த மாதிரியே சரியாக 1 மாதத்தில் கோகுல் சுசிலாவுக்கு போன் பண்ணினான். அம்மா எப்படி இருக்காங்க? பேச முடியுமா? எப்போ வராங்க? பாலாமணி சொன்னதை சுசிலா மறக்கவில்லை. 10 நாளிலேயே மறுபடி போன். ஆண்டி, அம்மாவை கூப்பிட முடியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்மாவுக்கு குட்டி கிருஷ்ணனே பேரனா பிறந்திருக்கான். அம்மா இன்னும் வரலையேப்பா. ஆண்டி, அம்மா இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க ஆண்டி. 2 நாளில் கோகுல் நேராக சுசிலா வீட்டுக்கு வந்து விட்டான். ஆண்டி, அம்மா ரொம்பவே காயப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. அவங்கள பார்த்து வளர்ந்த பையனா. நல்லதோ கெட்டதோ எனக்கு சாப்பாட்டோட சேர்த்து பொறுமையை ஊட்டி விட்டாங்க. அவங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு நான் காரணமா இருந்தா நாங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அவனுக்கு புரிந்து விட்டது. அம்மா இனிமேல் வரமாட்டாள். பாலாமணி குருவாயூருக்கு வந்து விட்டாள். அவளுக்கு தெரியும், இனிமேல் கொஞ்ச நாளுக்கு அவளை யாரும் தேட மாட்டார்கள். கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் மடத்தில் பக்தர்கள் சாப்பிட வருவார்கள். அவர்களுக்கு சமைத்து பரிமாறுவதில் மனசு நிறைவாய் இருந்தது. சோறுண்ணலுக்கு வரும் குழந்தைகள் எல்லாருமே அவளுடைய பேரன் பேத்திகள். அப்புறம் என்ன, 1 வருஷம் ஓடிவிட்டது. பாலாமா, சாப்பாடு எல்லாம் தயார் தானே? இப்போ வந்துருவாங்க எல்லாரும். இன்னைக்கு உங்க நெய் பாயசம் வேற. கூட்டம் நிறையவே இருக்க போறது. பந்தி ஆரம்பித்து விட்டது. இலை போட்டு பரிமாற தொடங்கியாச்சு. பாலா தூரத்திலிருந்தே அவர்களை பார்த்து விட்டாள். கோகுலும் நந்தினியும் இடுப்பில் குட்டி பாப்பாவும். அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிடலாமா? 1 வினாடிதான். சமாளித்து கொண்டு விட்டாள். கடைசி பந்தியில் குழந்தையுடன் 2 பேரும் உட்கார்ந்தார்கள். குழந்தை குட்டி கோகுலேதான். அள்ளி எடுத்து முத்தம் கொடுக்க பரபரத்த கைகளில் பாயசத்தை எடுத்துக்கொண்டாள். நந்தினியும் கோகுலும் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவதில் கவனமாய் இருந்ததில் பாலாவை கவனிக்கவில்லை. உனக்கு பிடிச்ச நெய் பாயசம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கப்பா. மயிலிறகால் வருடும் குரல். இத்தனை வருஷமாய் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் குரல். நிமிர்ந்து பார்த்த கோகுல் அதிர்ச்சியில் உறைந்தான். அம்மா என்று கூப்பிடும் முன் விரலை வாயில் வைத்து சைகை காட்டினாள். நந்தினியின் முகம் பேய் அறைந்தார் போல் மாறியது. குட்டி கிருஷ்ணன் சாப்பிட அடம் பண்றானா? இதோ 1 நிமிஷம். பாலாமணி ஓடிப்போய் ஒரு கிண்ணத்தில் சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டு பருப்பை போட்டு நன்றாக பிசைந்து கொண்டு வந்தாள். நந்தினியின் கையில் கொடுத்து, ஊட்டுமா என்றாள். நீங்களே ஊட்டுங்கம்மா. கோகுல் சொன்னவுடன் ஒரு வாய் ஊட்ட போனவள் குழந்தை தலையை அப்படியும் இப்படியும் திருப்பி அவளை பார்த்து சிரித்தது. இதோ பாட்டி பாரு, ஆ காட்டு, ஒரு வாய் ஆ. குழந்தை அழகாக வாய் திறந்தது. பாலா கண்ணுக்கு 7 லோகங்களும் தெரிந்தது. மளமளவென்று குழந்தை கிண்ணம் முழுக்க காலி பண்ணிவிட்டது. இருடா கண்ணா, பாயசம் கொண்டு வர. 2 வாய் பாயசமும் சாப்பிட்ட குழந்தை பாட்டி என்றது. இந்த வார்த்தையை கேட்க தவமாய் தவம் இருந்த பாலா குழந்தையை வாரி எடுத்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். கோகுலும் நந்தினியும் கை கழுவி வர கிளம்பினார்கள். கோகுல் 6 மாசமா சாப்பிட அடம்பிடிச்சானே, இப்ப பாரு. நான் உன்னை கேக்கட்டா? பேசாம அத்தைய நம்மளோட வந்துடுங்கன்னு. கோகுல் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இன்னொரு தடவை அம்மாவை ஏமாற்ற வேண்டாம் நந்தினி. என்னால அதை தாங்கிக்க முடியாது. அம்மா வரமாட்டாள். முற்றும். சகலமும் அன்பே என்று இருந்த பாலாவின் உள்ளத்தையும் அவள் எதிர்பார்த்த அந்த அன்பு கிடைக்காத பட்சத்தில் அதை எதிர்கொண்ட விதத்தையும் அழகாக படம் பிடித்து காட்டிய எழுத்தாளர் திருமதி சரசா சூரி அவர்களின் அம்மா வரமாட்டாள் எனும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம், ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.